திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. பழம்பெரும் நடிகையும் நடிகர் ஏவிஎம் ராஜனின் மனைவியுமான புஷ்பலதா வயது மூப்பின் காரணமாக காலமானார். தமிழில் கொங்கு நாட்டு தங்கம் படத்தின் மூலம் அறிமுகமானவர். அதற்கு முன்னரே தெலுங்கில் சில படங்களில் நடித்திருக்கிறார். நடிகை புஷ்பலதா தமிழில் யாருக்கு சொந்தம், நானும் ஒரு பெண், சிம்லா ஸ்பெஷல், கற்பூரம், பார்மகளே பார், புது வெள்ளம், சாரதா, ஜீவனாம்சம் உட்பட 100க்கும் மேற்பட்ட படங்களில் ஹீரோயினாகவும் குணச்சித்திரமாகவும் நடித்திருக்கிறார். இயக்குனர் SP முத்துராமன் இயக்கத்தில் சில படங்களில் நடித்திருப்பதால் புஷ்பலதாவின் நினைவுகள் குறித்து அவர் கூறியுள்ளார். ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் திருலோகச்சந்தர் இயக்கிய நானும் ஒரு பெண் படத்தில்தான் ராஜன் அறிமுகமானார். அதிலிருந்துதான் அவரை எல்லோரும் ஏவிஎம் ராஜன் என சொல்ல ஆரம்பித்தனர். அந்த படத்தின் நாயகி புஷ்பலதா இந்த படத்திற்கு முன்னரே ஆலயமணி, போலீஸ்காரன் மகள், சாரதா, பணம் பந்தியிலே என பல படங்களில் நடித்திருக்கிறார். நானும் ஒரு பெண் படத்தில் புஷ்பலதா மாலதி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். ராஜனுக்கும் புஷ்பலதாவிற்கும் இந்த படத்தில்தான் காதல் அரும்பியது. அதன்பின் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். புஷ்பலதா கதாநாயகி, குணச்சித்திரம் என பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். எனது இயக்கத்தில் ஊருக்கு உபதேசம், சகலகலா வல்லவன் என சில படங்களில் நடித்திருக்கிறார். திறமையான நடிகை, அவருடன் பணியாற்றியது இனிய தருணங்கள். எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் SP முத்துராமன். மறைந்த புஷ்பலதா புஷ்பா ராஜன் என்ற பெயரில் சிவாஜி நடித்த லாரி டிரைவர், ராஜா கண்ணு உட்பட சில படங்களை தயாரித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.